வசந்தம் தவழும் சித்திரை மாதம் இந்த புனிதமான பொன்னான நன்னாளில் தமிழ் சித்திரை புத்தாண்டு விழாவின் சிறப்புகள் என்ற தலைப்பில் இலங்கை தமிழ் மன்றம் நீயேர்சி அமைப்பின் உபதலைவரும் பதில் செயலாளராகவும் சேவையாற்றிக் கொண்டிருக்கும் ராசலிங்கம் காந்தன் ஆகிய நான் இலங்கை தமிழ் மன்றம் நீயேர்சி சார்பாக இணையவழி வாயிலாக சுருக்கமாக சில கருத்துக்களை கூற இருக்கும் இவ்வேளையில் இந்நிகழ்வினை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் தமிழ் சித்திரை புத்தாண்டு நல் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ் புத்தாண்டின் முதல் மாதமாக வரும் சித்திரை மாதம் நம்முடைய சோதிட முறை சூரியனை மையமாக கொண்டு கணக்கிடப்படுகின்றது. அதாவது ஒவ்வொரு ராசியில் சூரியன் சஞ்சரிக்கும் போது ஒரு மாதம் தொடங்கும். அந்த வகையில் சூரிய பகவான் மேஜ ராசியில் சஞ்சரிக்கும் காலம்தான் சித்திரை மாதமாகும். வாழ்க்கையின் தத்துவத்தை உணர்த்துவது போல எம் முன்னோர்கள் இந்த தமிழ் சித்திரை புத்தாண்டு நாளில் வேப்பம்பூ பச்சடி செய்வது வழக்கம். வேப்பம்பூ, வெல்லம், புளி உள்ளிட்டவை சேர்த்து செய்யப்படும். இது இனிப்பு, புளிப்பு, கசப்புடன் வாழ்க்கையின் தத்துவத்தை உணர்த்தும் விதமாக இருக்கின்றது. எதை செய்தாலும் பல மடங்கு பலன் பெறக்கூடிய நாளாக அட்சய திதியை பார்க்கப்படுகின்றது. இந்த பொன்னான நாள் சித்திரை மாதத்தில் தான் வருகின்றது. தமிழ் சித்திரை புத்தாண்டு முதல் நாள் இரவு ஒரு பெரிய தாம்பாளத்தில் முக்கனிகள், மாம்பழம், வாழைப்பழம், பலாப்பழத்தை முழுமையாக தாம்பாளத்தில் வைக்க முடியாது. எனவே பலாச்சுளைகள், தோடம்பழம், ஆப்பிள், திராட்சைப்பழம் போன்றவற்றையும், வெற்றிலை பாக்கு, முக்கியமாக ஒரு எலுமிச்சம்பழம், தங்க நகைகள், பண நோட்டுகள் போன்றவற்றையும் முகம்பாக்கும் கண்ணாடியையும் வைத்து அதிகாலை எழுந்து தாம்பாளத்தை தொட்டு வழிபாடு செய்ய வேண்டும். சித்திரை புத்தாண்டு தினத்தன்று உப்பு, மஞ்சள் கடையில் சென்று வாங்கி தாம்பாளத்தில் வைத்து நெய் விளக்கேற்றி இந்த தமிழ் சித்திரை புத்தாண்டு மங்களகரமாகவும் மன நிறைவாகவும் சந்தோஷமாகவும் அமைய வேண்டும் என்று கடவுளை பிரார்த்தனை செய்வது வழக்கம். வீட்டில் இருக்கும் பெரியவர் ஒருவரிடம் ஆசி பெற்று கைவிசேஷமாக பணம் பெற்று அந்த பணத்தை பணப்பெட்டியில் சேமித்து வைத்தால் வருடம் முழுவதும் மகாலட்சுமி குடிகொண்டு செல்வம் பெருகும் என்பது ஐதீகம். எதிர்வரும் சித்திரை 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 1976 வள்ளி அவென்யூ, ஸ்கொட்பிளேன்ஸ் என்ற இடத்தில் இலங்கை தமிழ் மன்றம் நீயேர்சி அமைப்பின் 10வது வருட ஆண்டு விழா மிகவும் சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. இந்த நிகழ்வினை சிறப்பிப்பதற்கு நீயேர்சி மாநிலத்தில் வசிக்கும் தமிழ் உறவுகள் அனைவரும் ஒத்துழைப்பு வழங்குமாறு மிகவும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைய தினம் தமிழ் சித்திரை புத்தாண்டு விழாவின் சிறப்புகள் என்ற தலைப்பில் இணையவழி வாயிலாக சில கருத்துக்களை சொல்வதற்கு சந்தர்ப்பம் தந்த இலங்கை தமிழ் மன்ற தலைவி திருமதி கமலேஸ்வரி பகிரதனுக்கும் நிர்வாக உறுப்பினர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.